சிவ சிவ அன்பே சிவமார்க்கத்தின் அக்குபஞ்சர் டாக்டர் ரத்னமணி சார் அவர்களை குருவன் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். சார் தலைப்பு சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க. சுவை மருத்துவம் பகுதி 14. சுவை மற்றும் உணவு மருத்துவம். ஓகே. ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த டெலகிராம் அப்படின்றது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா சரியா உள்ள வர மாட்டேங்குது. அந்த நேரம் தான் நிறைய ஃபோன் கால் வந்துட்டே இருக்குது. சரி சார், லைவ்ல இருக்கா? அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கேன். இல்ல கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கா? ஓகே. இல்ல எனக்கு இங்க அப்படியே நிக்குது, அதான் கேட்டேன். ஓகே. இல்ல வீடியோ ஓகே தான். ஓகே சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையிலிருந்து அக்குபஞ்சர் மருத்துவர் என்ஜே ரத்னமணி பேசுறேன். இது வரைக்கும் நம்ம வந்து 13 வகுப்புகள் பார்த்துருக்கோம். சுவை மற்றும் சார் கரெக்டாக திரும்பி வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ சுவை மற்றும் உணவு மருத்துவம் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு வந்து 14வது வகுப்பாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம கடந்த ஒரு 2-3 வகுப்பாகவே வந்து ஒரே ஒரு சுவை மட்டும் வச்சு பார்த்துட்டே இருந்தோம். இன்னைக்கும் அந்த சுவையை தான் பார்க்க போகிறோம். என்ன சுவை அப்படின்னா இனிப்பு அப்படின்ற ஒரு சுவை. ஸோ இனிப்பு அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கும், அதை எப்படி வகைப்படுத்துறது, அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற வகை இருக்கு. அதனால என்ன மாதிரி நன்மைகள் இருக்கு, என்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வகுப்புல பார்ப்போம். சரிங்களா? ஆக்சுவலா இனிப்பு அப்படின்றது வந்து நம்ம சுவை தத்துவத்துல வந்து பூதத்துல அடிப்படையில நீர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவோம். சரிங்களா? நீர் அப்படின்றது சுவை தத்துவத்துல இனிப்பு அப்படின்னு வரும். ஸோ அந்த நீர் எப்படி உருவாகிறது அப்படின்னா மண்ணும் காற்றும் இணைந்து நீரை உருவாக்குகிறது அப்படின்ற ஒரு தத்துவத்துல வரும். மண் காற்றில் அதிர்ந்து அதை நீராக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல வரும். சரிங்களா? பஞ்சபூதத்துல அக்குபஞ்சர் படி பார்த்தோம்னா அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த நீர் அப்படின்ற விஷயம் நமக்கு எல்லாமே தெரியும். நீர் எங்கேருந்து வருது? நிறைய விதத்துல வருது. அதாவது மழை நீராக வருது, ஆற்று நீராக வருகிறது, ஊற்று நீராக வருகிறது, பிளஸ் வந்து என்னது கிணற்று நீர், இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து வரக்கூடிய நீருக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது. ஆற்று நீர், அருவி நீர், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. சரிங்களா? அப்ப இதோட பொதுத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீர் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ஒன்று சேர்த்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நிற்கும். சரிங்களா? ஒன்று சேர்த்தல் ஒரு விஷயத்த வந்து என்ன செய்யும், ஒன்று சேர்க்கும். இப்போ வந்து ஒரு மாவு இருக்குன்னா அந்த மாவை வந்து ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், அங்க தண்ணி வேணும். அந்த தண்ணி தான் இந்த வந்து நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இந்த இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப இனிப்பு அப்படின்ற ஒரு சுவை நம்ம எல்லாம் ஒன்றிணைக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்க குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, எல்லாம் எல்லாம் நல்லா அறிமுகமான நபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்வோம், ஒரு இனிப்பு கொண்டு போய் கொடுக்குறோம். அப்ப இனிப்பு கொண்டு போய் கொடுத்த உடனே அங்க முக மலர்ச்சி அப்படின்னு ஒண்ணு வரும். ஸோ அந்த குழந்தைகள் அங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் பார்த்துட்டாங்கன்னா, என்னமோ இனிப்பு கொண்டு வந்துட்டாங்க, நல்ல ஒரு சுவையான ஒரு பண்டம் இருக்குது அப்படின்னு ஒரு இனிப்பு. அதாவது அந்த இரு நபர்களுக்கும் இரு குடும்பத்தாருக்கும் இடையேயான ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணிக்கிறது, ஒரு ஒருங்கிணைப்பை உண்டு பண்ணிக்கிறது. அதான் அந்த இனிப்பு அப்படின்றது ஒரு முக மலர்ச்சியை கொடுக்கும். சரியா? அப்ப இந்த முக மலர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியே ஆப்போசிட்டா வரும்போது என்ன செய்யும், அதையும் பார்க்கணும்ல. அதாவது நீர் இருந்தால் அந்த முக மலர்ச்சியை கொடுக்கும், நீர் இல்லை என்றால் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப நீர் இல்லைன்னா அதாவது பசை தான் இது, அதாவது ஒட்டு கூட பசை. பசை அந்த இருந்தால் அது ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது, அவ்வளவுதான். அப்படியா? அப்ப நீர் இருந்தால் அதாவது இது வந்து ஒரு முகமலர்ச்சியை கொடுக்கும், ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கும், அப்படிதானே? அந்த விஷயத்தெல்லாம் அதை பேசிட்டு இருக்கோம். அப்ப அங்க இல்லைன்னா இந்த மாதிரி விஷயம் செய்யும். அப்ப இதே விஷயம் உடம்புக்குள்ள என்ன நடக்குது, என்ன மாதிரி விஷயம் நடக்குது, ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது அது என்ன சுவையா இருக்குது, அந்த சுவை நமக்கு என்ன மாதிரி இருக்கு. அப்ப இனிப்பு அப்படின்ற ஒரு சுவை நமக்கு என்ன மாதிரி நன்மையெல்லாம் கொடுக்குது, என்ன மாதிரி தீமைகள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப இனிப்பு எப்ப சாப்பிடுவோம்?
அதாவது புளிப்பு எப்போ சாப்பிடுமோ அதே மாதிரி இனிப்பும் சாப்பிடுவோம். சரியா? இப்போ மாம்பழம் ஊட்டாத சோறு உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மாம்பழம் சாப்பிடும்போது என்ன செய்யும், சோறு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிட்டே இருக்கும். மாம்பழம் என்ன சுவை, நல்ல இனிப்பு சுவை. ஆனா அதுல இனிப்பு மட்டும் இருக்குதா, அதுல காரமும் சேர்ந்து நிக்குது. சரிங்களா? காரம் இல்லாமல் இனிப்பு கிடையாது. அதான் ஒவ்வொரு சுவையும் ஒன்றை சார்ந்து ஒன்றை இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த மாம்பழம் சுவை இனிப்பு அப்படின்றது வந்து நாம் அதிகமான ஒரு சாப்பாடை, அதாவது தடை இல்லாமல் சாப்பிடுவதற்கு இது உதவுகிறது. சரியா? அப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு ஈஸியா போகணும் அப்படின்னா அங்க இனிப்பு வேணும். ஈஸியா ஒரு இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன செய்யணும், அங்க இனிப்பு தன்மை இருக்கணும். அப்ப இனிப்பு தன்மை, அதாவது ஒரு ஒரு அந்த சுவை தத்துவத்துல வந்து என்ன சொல்லுது, அதான் அந்த அந்த இனிப்பு, அந்த இனிப்பா இனிப்பா பேசுறாங்கல்ல, சொல்றாங்கல்ல, இனிப்பா பேசுறான் அவன், அவன் பேசுறது நல்லா இனிப்பா இருக்கும், நல்ல தேன் அமுதமா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இனிப்பு சுவையில உள்ளவங்க ஈஸியா இன்னொருத்தரோட அட்டாச் ஆயிருவாங்க. அதாவது நட்பு பாராட்டும் விதம் என்னது, இனிப்பு தான். அப்ப இனிப்பு, அந்த நபர்கள் இனிப்பின் தன்மையில் இருந்தார்களானால் நட்பை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். அந்த பக்கம் நட்பு அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. இல்லையா? ஆனா இன்னொரு விதத்துல எப்படி இருக்குன்னா, அந்த இனிப்பு தான் எல்லாத்தையும் ஒரு கெடுக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்குது. அதாவது நீரோட தன்மை என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு பானை, ஒரு 4, 5 பானை வச்சிருக்கோம், அடுத்தடுத்து நிறைய தன்மை இருக்குன்னா, ஒரு இடத்துல நிறைஞ்சு அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு தன்னை போல போயிடும். ஒரு இடத்துல நிக்காது. ஒரு இடத்துல இருந்து தன்னை போல அடுத்த இடத்துக்கு என்ன செஞ்சிடும், ஓடிடும். சரியா? அப்ப நீர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துல இருக்குது. அப்ப ஒரு விஷயத்தை முழுமையாக கபலீகரம் செய்த பின் அடுத்த இடத்துக்கு ஓடிடும். அது மாதிரி. அப்ப இதான் சொல்லுவாங்க, அதாவது இனிப்பா பேசுறவனா என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது அப்படின்னு ஒரு இருக்குதா? அதிகமான இனிப்பா பேசுறவங்கள, அதாவது இனிக்க வெயிட் பண்ணுங்க, அவர் வருவாரு. சிக்னல் ஒரு டவுன் ஆயிருக்கு. சார் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க சார். அதான் கண்டிப்பா பண்ண சார், பண்ண சார். கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. ஆ ஆப்பு வெளில வந்துட்டே இருக்குது. ஓகே. சரி. அப்ப இனிப்பு அப்படின்ற ஒரு சுவை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இனிப்பு என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ இனிப்பு அப்படின்றத வந்து நம்ம வந்து புரதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். சரிங்களா? புரதம் அப்படின்னு என்னது, நம்முடைய கருவுக்கு தேவையான ஒரு சத்துக்கள். சரி, அதாவது குழந்தை பிறப்புக்கு நடக்கக்கூடிய கருவுக்கு தேவையான ஒரு சத்து வந்து புரதம். அந்த புரதம் இல்லைன்னா தான் என்ன செய்யும், கரு உற்பத்தி நடக்கும். சரிங்களா? அப்ப இங்கேயும் என்ன செய்யுது, இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு வேலையை இங்க செய்கிறது புரதம் அப்படின்றது. சரிங்களா? ரைட்டா இருக்கான்னு தெரியல. சார் கேக்குதா? அப்படியே பிளங்கா நிக்குது எனக்கு. தெளிவா இருக்கு சார், தெளிவா இருக்கு. இங்க வந்து அப்படியே நிக்குது சார், அதான் பார்த்தேன். சரி. இப்ப இந்த புரதம் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் இப்போ வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த சாப்பிட்றதுனால என்ன மாதிரி விளைவுகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு புரதம், அதாவது ஆக்சுவலா இப்போ ஒரு குளுக்கோஸ் ஏத்துறீங்க அப்படின்னா அங்க என்னது, ஒரு இனிப்பு. சரியா? இப்போ ஒரு டைரியா போகும்போது என்ன செய்யறோம், போய் ஒரு குளுக்கோஸ் ஏத்துனா டைரியா நின்று போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஹாஸ்பிட்டல்ல போய் ஏத்துருவோம். அப்ப அந்த இனிப்பை வந்து பொழுதன்னைக்கும் ஏத்துனா நம்ம என்ன செய்வோம், தெம்பா இருக்கலாமா? ஒவ்வொரு நாளுமே அதை போய் ஏத்த முடியுமா? அப்படி ஏத்த முடியாது. சரிங்களா? சார் இன்னும் எனக்கு வந்து இந்த இங்க பிளிங்கே ஆகல, அப்படியே நிக்குது. சார் உங்களுக்கு கேக்குதா? தெளிவா ஹலோ, இருக்கு. தெளிவா தான் இருக்குங்களா? எனக்கு அப்படியே ஸ்டாக்னண்டா நிக்குது சார், அதான். ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். போனை ஏரோப்ளேன் மோட்ல போட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும்.
இன்னைக்கு டெலகிராம் இன்னைக்கு வச்சு செய்யுது இன்னைக்கு. சரி, என்ன செய்யன்னு தெரியல எனக்கு. அது என்னையும் வச்சு செய்யுது. சரி. இப்ப பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. பிளிங்க் ஆகுனா எனக்கு இந்த இல்லைன்னா பிளிங்க் ஆகலைன்னா அப்படியே டக்குன்னு அதான் அந்த ஆப் வெளில போயிருது. ஓகே. அப்ப அந்த புரதம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யறோம், நிறைய விஷயங்கள்ல இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? முன்னாடி வந்து ஆஹ் உழவு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இருக்கும். உழவு தொழில் அப்படின்ற விஷயம் இருந்துச்சு இல்லையா? அப்படின்னும்போது வந்து மக்கள் அந்த உழவு செய்யற மக்கள் என்ன செய்வாங்க, காலையில வந்து நீராகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சாப்பிட்டு போவாங்க. அத கிட்டத்தட்ட ஒரு சட்டியில ஒரு முத்துக்கோல் இப்ப நிறைய இருந்து அதை சாப்பிட்டுட்டு போவாங்க. அதை சாப்பிட்டு என்ன செய்வாங்க, நல்லா வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு அதாவது ஒரு 5 மணிக்கு வயக்காட்டுக்கு போனாங்கன்னா ஒரு 8 9 மணி 10 மணிக்கு தான் என்ன செய்வாங்க, திருப்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதாவது காலை உணவாக எது எடுப்பாங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா போகும்போது அந்த நீராகாரத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு போய் வேலை செய்வாங்க. ஒரு திருப்பி 4 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திட ஆகாரங்கள் எடுப்பாங்க. சரியா? அப்ப அந்த நீராகாரம் அப்படின்றது வந்து நல்லமான ஒரு அருமையான ஒரு புரதம் அது. அப்ப புரதம் சாப்பிட்டா இங்க என்ன செய்யணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப புரதம் சாப்பிட்டா 4 மணி நேரமாவது நல்ல உடல் உழைப்பு இருக்கணும். அதாவது வியர்வை சிந்தும் அளவு உங்களோட உடல் உழைப்பு அங்க இருக்கணும். சரிங்களா? வியர்வை சிந்துற அளவுக்கு அந்த உடல் உழைப்பு இருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்றாங்க, திட உணவுகள் சாப்பிடுறாங்க. சரியா? நம்ம மக்கள் இப்ப என்ன செய்றாங்க, நல்ல புரத உணவுகள் சாப்பிடுறாங்க. சரியா? சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி சும்மா உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த உணவு அவங்களுக்கு ஜீரணமாகுமா? புரியுதுங்களா? அந்த உணவு அவங்களுக்கு எப்படி ஜீரணமாகும்? அதே மாதிரி நிறைய பருப்பு வகைகள், அதாவது நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆங்கிலத்துல நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய. ஸோ இதையெல்லாம் சாப்பிடும்போது அவங்க என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அதற்கு தகுந்தாற்போல் உடல் உழைப்பு இருக்க வேண்டும். அதாவது வீட்டுல உள்ள பெண்கள் அடுப்படியில இருந்து வாசல் வரைக்கும் என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடப்பாங்க. அந்த அளவுக்கு மேலே நடப்பாங்க. ஆனா அது வந்து உழைப்பு கிடையாது. 1 மணி நேரமாவது இல்ல அரை மணி நேரமாவது அவங்களுக்குன்னு தனியாக உடல் உழைப்பு செய்றாங்க இல்லையா, ஒரு எக்ஸசைஸ் செய்றாங்க இல்லையா, அதுதான் உழைப்பு. நான் டெய்லி அடுப்படிக்கிறதுக்கு நான் அலைஞ்சிட்டே இருக்கேன், நடந்துட்டே இருக்கேன், நாள்தோறும் நடந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அது உழைப்பு கிடையாது அங்க. அது வந்து அப்படி இல்லை. உழைப்பு என்பது இப்ப வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடத்தல், அதுதான் வந்து வேலை. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் உங்களுக்கான ஒரு உழைப்பாக நீங்க செய்யணும். அந்த நேரம் உங்களுக்கு உடல்ல இருந்து என்ன செய்யணும், வியர்வை வெளியேறணும். அந்த வியர்வை எப்படி இருக்கணும், தொட்டா பிசுபிசுப்புன்னு இருக்கக்கூடாது. இனிப்பு அப்படின்னு எப்படி இருக்கும் பார்த்தேன், அப்பதான் ஒட்டும் அப்படின்னு சொன்னேன். சரியா? அப்ப அந்த ஒட்டும் தன்மையோட அந்த வேர்வை இருந்துச்சுன்னா அங்க என்ன செய்யுதுன்னு அர்த்தம், உங்களுடைய புரதம் வீணாகிறது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய உடல்ல இருந்து புரதம் என்ன செய்யுது, வீணாகிறது அப்படின்னு. அப்ப புரதம் வீணாகுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் டயபெட்டிக் அப்படின்னு சொல்றோம். புரதம் வீணாதல் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன சொல்றோம், சர்க்கரை நோய், அதாவது நீர் இழிவு அப்படின்னு தமிழ்ல பேரு. அதுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன பேர், நீரிழிவு அப்படின்னு பேர். நீர் இழிந்து போதல். அப்ப நீர் அப்படின்ற ஒரு புரதம் இழிந்து போதுன்னா வெளியேறுதல் அப்படின்னு, உடலை விட்டு வெளியேறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்ப அப்படி போகும்போது உங்களுக்கு உங்களுடைய உடல் வந்து உங்களுடைய பலத்தை இழக்கிறது. உங்களுடைய தசை மற்றும் எலும்புகளோட பலத்தை என்ன செய்யறது, அது இழந்து போகிறது. நீங்க டயபெட்டிக் பேஷண்ட பாருங்களேன், ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனப்புறம் பாருங்களேன், அந்த பேஷண்ட பாருங்க, பயங்கர டயர்டா இருப்பாங்க. சரிங்களா? உடல் வலி அவ்வளவு இருக்கும், எலும்புகள்ல வலி இருக்கும், எலும்பு தசைகள்ல வந்து அவ்வளவு மெலிதல் இருக்கும், இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த நபர்கள் என்ன செய்யணும், புரதத்தை சாப்பிடலாமா, சரியாயிருவாங்களா அப்படின்னா இங்கதான் பெரிய விஷயம், ஒரு பெரிய மிராக்கள் நடக்கும். என்னன்னா சாப்பிட வந்து நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை புரதமாக மாற்றக்கூடிய செயலை இந்த உடல் செய்யணும். அதுக்கு நீங்க வேலை செய்யணும், அவ்வளவுதான். நீங்க சாப்பாடு சாப்பிடுறத இந்த உடல் என்ன செய்யணும், புரதமாக மாற்றக்கூடிய நிலைக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க உடல் உழைப்பை கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், அது மாறும்.
சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் வேலை பார்க்குறேன், நான் காட்டுல நல்லா வேலை பார்க்குறேன், ஆனாலும் என்ன செய்றேன், எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன, அதாவது சாப்பிடும் சாப்பாட்டை நன்கு மென்று அரைத்து முழுங்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கோம். சரியா? நல்லா நிதானமா சாப்பிடணும். யாரு இப்ப நிதானமா சாப்பிடுறீங்க? ஒரு தட்டுல சாப்பாடு வச்சீங்கன்னா அந்த தட்டை 2 நிமிஷத்துக்குள்ள தட்டுல இருக்க மாட்டேங்குது. அதாவது ஒரு களி சாப்பிட்டா கூட என்ன செய்யணும், களி எப்படி இருக்கும், நல்லா மெதுவா வெந்திருக்கும். அது சாப்பிட்டா கூட என்ன செய்யணும், நல்லா மென்னு சாப்பிட்டு முழுங்கணும். வாயில் உமிழ்நீர் ஊற நல்லா மென்னு அதை முழுங்கணும். அதுக்காண்டி சவைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அட்லீஸ்ட் ஒரு 10 கடிக்கு ஒரு 5 கடியாவது என்ன செய்யும், நல்லா அது நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடணும். அப்ப அந்த எச்சில் ஊறி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு உங்களுக்கு ஜீரணமாயிடும். அந்த ஜீரணமான உணவு என்ன செய்யும், புரதமாக மாறும், நல்ல புரதமாக மாறும். அதான் அங்க விஷயம். சரியா? அந்த மாதிரி ஒரு புரதம் உருவாயிடுச்சு உடம்புக்குள்ள அப்படின்னா உங்களுடைய தசைகள் எலும்புகள் நல்லா பலமா இருக்கும். நீர் இழிந்து போதல் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நடக்காது. சரியா? இப்ப வந்து சில நபர்கள் என்ன செய்றாங்க, அதாவது ஜிம்முக்கு போறாங்க இல்லையா, அந்த நபர்கள் அதிகப்படியான என்ன செய்றாங்க, புரதச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடுறாங்க. இன்னொரு நபர்கள் என்ன பண்றாங்க, நாங்க வந்து பேலியோ டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்துக்கள், அதாவது கோழி, சிக்கன் அப்படின்னு இருக்கு இல்லையா, சிக்கனை வந்து என்ன செய்றாங்க, அந்த புரதம் அதிகமான புரதத்தை என்ன செய்றாங்க, சாப்பிடுறாங்க. புரத உணவு மட்டும்தான் சாப்பிடுறாங்க. அப்ப அந்த புரத உணவு மட்டும் சாப்பிடுதல் அப்படின்ற போது அங்க என்ன நடக்குது, அதிகப்படியான சாப்பிடும்போது இந்த நீர் அப்படின்ற ஒரு விஷயம் நம் உடம்பில் நீர்பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரகம் சிறுநீரக பை அப்படின்ற இந்த 2 விஷயத்தை வந்து பாதிக்குது. சிறுநீரகம் சிறுநீரக பை அப்படின்ற 2 விஷயத்த இங்க பாதிக்குது. சரியா? அப்ப சிறுநீரகம் என்ன செய்யுது, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யுது. ரத்தத்தில் உள்ள உப்புக்களை பிரிக்கும் வேலையை அங்க செய்யறது. அப்ப இந்த புரதம் நீங்க வெளியில இருந்து சாப்பிடக்கூடிய இந்த அதிகமான புரதம் அந்த சிறுநீரகத்தை செயலிழக்க செய்து அந்த ரத்தத்திலிருந்து உப்பை பிரிக்க மாட்டாம செஞ்சிருது. அப்ப ரத்தத்துல உள்ள உப்பை சிறுநீரகம் பிரிச்சாதான் அந்த உப்பு இந்த இனிப்பை என்ன செஞ்சும், ஜீரணம் செய்யும். அப்ப இங்க உப்பை பிரிக்க முடியலைன்னா அங்க உள்ள இனிப்பை ஜீரணம் செய்ய முடியாது. சரிங்களா? இதனாலதான் நிறைய வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது காரணமே நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், புற்றுநோய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரியா? இப்போ 2 விஷயத்தை பத்தி பேசலாம். இப்போ ஒரு நபர் வந்து என்ன செய்றாங்கன்னா, எனக்கு பேஷண்ட் வந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ப்ராஸ்டேட்ல இருந்து வீக்கம், எனக்கு வந்து ஒண்ணுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, சரியானபடி போக மாட்டேங்குது, அங்க வீக்கம் இருக்குது. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேற என்னென்ன பழக்கம்லாம் இருக்குது? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஏன் எந்த கெட்ட அதாவது தண்ணி அடிக்கல, சிகரெட் அடிக்கல, மித்த விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது தவறான பழக்க வழக்கங்கள் எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனாலும் எனக்கு இப்ப இப்படி இருக்குது. சரி, என்ன வயசாகுது? 64 வயசாகுது. ஸோ ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு நடந்துட்டு இருக்குது. சரி, இப்ப எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு வந்திருக்குது. அப்ப என்ன மாதிரி நீங்க உணவு எடுக்கிறீங்க, உங்களுடைய பழக்கங்கள் என்ன, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க, இரவு தூக்கம் அப்படின்றது இரவு 1 மணிக்கு அப்புறம் தான் நடக்குது. இரவு 12ல இருந்து 1 மணிக்கு அப்புறம் தான் நடக்குது. சரியா? இதுல அவர் வந்து ஒரு ஒபிசிட்டியா இருந்தார், அதை நல்ல ஒரு வெயிட்டா இருந்தவர் இப்ப வந்து ஒரு 15 கிலோ குறைஞ்சிருக்காரு. சரியா? எப்படி குறைச்சிங்க அப்படின்னு கேட்டா, நான் அந்த பேலியோ டயட் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்னோட வெயிட்டை வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். இப்ப புரியுதுங்களா? அப்ப அந்த பேலியோ டயட் அப்படின்ற ஒரு விஷயம் புரதம் உணவுகள் அதிகமாக சாப்பிடும் முறை. சரியா? புரத உணவுகள் மட்டுமே அதிகமாக சாப்பிடணும். அதாவது கார்போஹைட்ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். சாப்பாடு கொஞ்சோண்டு எடுத்துப்பாங்க. காய்கறிகள் அதுவும் கொஞ்சமா தான் இருக்கும். இந்த புரத உணவுகள் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த புரத உணவுகள் சாப்பிட சாப்பிட நீர் இழிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது வெளியில போய் உங்களுடைய தசைகளை என்ன செய்யும், குறைச்சிரும். குறைச்சு உங்களை வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு ஒண்ணு வரும். அதாவது புரத உணவுகள், புரோட்டீன் பவுடரு, இந்த மாதிரி புரத நீர் ஆகாரங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட சாப்பிட என்ன செய்யும், உங்களுடைய புரதத்தை வீண் பண்ணி உங்களை எடையை குறைக்கும். சோ அப்படி குறைக்கும் பொழுது என்ன செய்யும், சிறுநீரகம் செயலிழத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் உள்ள வந்துடும். இனிப்பு வெளியில போக போக என்ன செய்யுது, அந்த சிறுநீரகம்
ரத்தத்தை சுத்தம் செய்ய விடாமல், அதாவது ரத்தத்திலிருந்து உப்பை பிரிக்க விடாமல் ஒரு வேலையை செஞ்சிடும். அப்ப ரத்தத்துல உப்பை பிரிக்கலைன்னா உப்பு சேர்ந்துக்கிறோம். சரியா? அப்ப உப்பு சேர சேர என்ன நடக்கும்? அது இருதயத்தை பாதிக்கும். சரியா? அந்த நபருக்கு படபடப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா படபடப்பு இருக்குது அப்படின்னு வருது. அப்ப ஒரு நோயில இருந்து எந்த நோய் எங்க வரை கனெக்ஷன் ஆகுது பாருங்க. சரிங்களா? இப்ப இந்த இருதயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க பண்ணும்போது உப்பு அப்படின்ற ஒரு விஷயம் சுவை. அங்க இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கெட்டு போனதுனால உப்பும் கெட்டு போச்சு அங்க. சோ இப்ப இந்த உப்புனால உடம்புல என்ன மாதிரி வேற பாதிப்பு இருக்குது அப்படின்னா உணர்வுகள் குறைஞ்சிருச்சு. உணர்வுகள்னா எல்லா வகையான உணர்வுகள் தான். உணர்வுகள் அப்ப கால்ல வந்து உணர்வுகள் எங்க அதிகமா இருக்கணும்? தோல்லையும், கைகளையும், கால்லையும், கால் விரல்கள் தான் அதிகமான உணர்வுகள் தெரியும். அந்த கால்கள் என்ன செய்யுது? மரத்து போக ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சொல்றாங்க. அப்ப ஒரு சின்ன விஷயம் நீங்க செய்யற விஷயம், இது நல்லா இருக்குன்னு நீங்க செய்ய விஷயம், எந்த மாதிரி உடல் பாதிப்பை கொண்டு வந்து உணவு பண்ணுது? நான் தான் சொன்னேன், புரத உணவுகள் சாப்பிடும்போது நல்லாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா வேலை செய்யறது இல்ல. சரி, அதாவது அவங்களுக்குன்னு தனியா ஒரு வேலை என்ன செய்யறது இல்ல, செய்யறது இல்ல. என்ன சொன்னாரு? நான் முன்னாடி ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன், இப்ப நிப்பாட்டிட்டேன். சரிங்களா? அப்ப ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு வேலை செய்யறீங்க, ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க. அந்த சாப்பாடு ஜிம்முக்கு போகலைன்னா சாப்பிடக்கூடாது. அப்படிதானே? சார் அப்படியே எனக்கு வந்துடுது சார். இல்ல, இல்ல. ஆமா வந்தாச்சு சார். ஸோ ஹேங் ஹேங் ஆகி திருப்பி வந்துட்டு இருக்கு. சரி சரி. அப்ப அந்த நபருக்கு என்ன செய்யுது? அந்த உணவு உடல் உழைப்பு இல்லாம அதை சாப்பிடுறாங்க. சார் சார் கேக்குதா? கேக்குது சார், கேக்குது கேக்குது. ஓகே. அப்ப உடல் உழைப்பு இல்லாம என்ன செய்றாங்க? அந்த புரத உணவுகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நான் தான் சொன்னேன், உடல் உழைப்பு இருந்தால் மட்டுமே அந்த புரத உணவுகள் நீங்க அதிகமா எடுத்துக்கணும். இல்லைன்னா புரத உணவுகள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவு உள்ள வரும் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஒரு அதிகமான ஒரு சுவையை எடுக்கும்போது அது இன்னொரு அதிகமான ஒரு விளைவை, எதிர் விளைவை என்ன செய்யுது? உண்டு பண்ணிக்குது. சரிங்களா? அப்ப புரத உணவுகள் யார் சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்ப இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்ப இந்த நபருக்கு இந்த மாதிரி இருக்கு. இப்ப வந்து அந்த உணவுகளை என்ன செஞ்சோம்? மாத்த சொல்லி இப்ப கொஞ்சமா சரியாயிட்டு வந்துச்சு. சரிங்களா? இப்ப இன்னொரு நபர் வராங்க. இன்னொரு நபர் என்ன சொன்னாங்க? எனக்கு வந்து யூரின் போகும்போது என்ன செய்றாங்க? பிளட் போகுது அப்படின்றாங்க. சார் திருப்பி அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது சார். அனைவருக்கும் நன்றி. ஒரு சின்ன சம்திங் நெட்ஒர்க் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. ஸோ அதனால முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.